ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெரிய கோயிலுக்கு போயிருந்தப்போ இதை நான் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். இது யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வில்வெல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆழப்பிள்ளையார் கோயில் இருக்கும் இல்லைங்களா, அதை சுற்றி என்னென்னா எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்தந்த செடியும் நட்டு வச்சுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு எட்டி மரம் அப்படி சொல்லிட்டு ஒரு நட்சத்திரத்துக்கும் அந்த மரம், விசாகம் பார்த்திங்கன்னா விலா மரம், ஒரு நட்சத்திரக்குமே கேட்டைனா என்ன நட்சத்திரத்துக்கு இந்த மரம், சுவாதினா என்ன மரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரங்களையும் மருத மரம் அந்த மரங்களையும் வளர்க்குறாங்க. அவளுக்கு இது பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப நல்லாவும் இருந்தது. பரணிக்கு நெல்லி மரம், சுவாதிக்கு மருத மரம் அப்படின்னு சொல்லிட்டு அது சித்திரைக்கு வில்வ மரம், மூலமுக்கு மராமரம். இது எதுக்கு நட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மரமா என்னன்னு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா பெரிய கோயிலை அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சொந்தங்கள் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு நன்றி.